அனைவருக்கும் சித்திரை திருநாள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எதுக்காக அவங்க தேங்காய் பூ திருவிட்டு இருக்காங்கன்னா, சிவப்பு அவல் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம். அது ரொம்ப நாளாக ஸ்டாக்லேயே கிடக்குதே, சரி அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட தேங்காய் பூவும் பழமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அது கூட இன்னும் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மகாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நீயெல்லாம் தேங்காய் பூ சேர்த்தா ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன், நானே இன்னைக்கு உனக்கு அவள் மிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்காதீங்க, அவளும் தேங்காய் பூவும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் சேர்க்குற வேலையே கிடையாது, நல்லா திகட்ட ஸ்வீட் இருக்கிற மாதிரி தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஒரு ஸ்வீட் பிரியர். எனக்கு சுத்தமாக ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அந்த வம்பே வேண்டாம், எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, வேணும்னா நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்போவுமோ வழக்கமாக செய்கிற வேலைகள் தான், வழக்கமாக செய்கிற சாப்பாடாக. தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே வாசல் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாணி பவுடரெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்பெஷல். பெருசாக ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடும் அப்படி தான், எப்பவும் போல் வழக்கம் போல் இருக்கிறது தான். கோயிலுக்கு மட்டும் அவங்க ஈவினிங் ஷிஃப்ட்டு போனாங்கன்னா மார்னிங் கோயிலுக்கு போவோம், மார்னிங் ஷிஃப்ட்டு போனாங்கன்னா ஈவினிங் கோயிலுக்கு போவோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. மதிய லஞ்சுக்கு முருங்கைக்கீரை, துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, கேரட், பீன்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு விதமாக காய் சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, பருப்பு சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு விதமான சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. அப்புறம் 2 பேருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கும் எனக்கு சுத்தமாக ஒத்தே போகாது. எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு 2 பேருமே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான். ஆனாலும் ரொம்ப ஈஸியாக இந்த 7 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். எப்படி கடந்து வந்தோன்னே தெரியல, ஆனால் 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போவாங்க, எந்த இடத்துலையுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் நான் விட்டு கொடுத்தாலும் அவங்க தான் அதிகபட்சம் எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போவாங்க. அதனால தான் இந்த 7 வருஷம் ரொம்ப